ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது சுண்டலும் கொழுக்கட்டையும் தான். நம்ம இன்றைக்கி சுண்டல் வெரைட்டியில் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்கிற ஒரு சுண்டல் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. எப்படி செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரலாம். இதுக்கு நான் சின்ன சைஸு காராமணி எடுத்துருக்கிறேன், ஒரு கப்பு. அது 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட கொத்தமல்லி இலை, ஒரு துண்டு இஞ்சியை தட்டி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை, ஒரு லெமன். அதுக்கப்புறம் வறுத்து பொடி பண்ணுறதுக்கு 3 வரமிளகா, ஒரு ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு மாடி தோட்டத்து மஞ்சள் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு கப்பு தேங்காய் துருவல். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் காராமணியை நல்லா கழுவிட்டு அது கூட உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்ல குழவா 5 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குழவா வெந்திருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வறுத்து பொடி பண்ணுறதுக்கு ஒரு சட்டி வச்சு ஒரே ஒரு ஸ்பூனு ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு தனியா சேர்த்துடணும். ஏன்னா தனியா கொஞ்சம் வறுபட லேட் ஆகும். அதனால் தனியா சேர்த்து 2 பரட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்பு வகைகள்லாம் சேர்த்துருங்க. கடலைப்பருப்பையும் துவரம்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் அதை நல்லா வறுத்து கொடுத்துட்டு வரமிளகாயை லாஸ்ட்டாக சேருங்க. முன்னாடியே சேர்த்திங்கன்னா கருகி போயிடும். அதனால் இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி மிளகாய் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே ரெண்டும் வறுபட்டுடும். அதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ணிக்கணும். ரொம்ப மணமாகவும் சூப்பராகவும் இருக்கும். கட்டி பெருங்காயம் சேர்க்கணுங்கன்னா இந்த வறுக்கும் போதே சேர்த்துக்குங்க. அதே மாதிரி இன்னொரு டிப் என்னென்னா, இந்த சுண்டல் கொஞ்சம் நேரம் வச்சுருக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல தேங்காயை துருவலையை சேர்த்து நல்லா வறுத்து அந்த பொடியோடு சேர்த்து பொடி பண்ணிக்கிங்க. உடனே சாப்பிட்றதா இருந்தால் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி கொப்பரை தேங்காயும் அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு இஞ்சி தட்டி வச்சதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேருங்க. அது நல்லா வதங்கி வரும்போது இந்த ஸ்டேஜில் பாதி தேங்காய் துருவலை இங்கே சேர்த்துக்குங்க. பாதி பொடி பண்ணும்போது சேர்த்துக்கணும். இது நல்லா ஓரளவு வதக்கி விட்டுட்டு நம்ம ஆறுனதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். வறுத்த ஆற வச்சோம் இல்லைங்களா, அந்த பருப்பு இதெல்லாம் தனியா. நான் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்ற பட்சத்தில் 2 வரமிளகா தான் சேர்த்தேன். ஒரு வரமிளகா அப்படியே வச்சுட்டேன். உங்கள் வீட்டில் எப்படி காரம் பிடிக்குன்றதை பார்த்து பொறுத்து நீங்கள் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி மிளகாயை பார்த்தும் சேர்த்துக்குங்க. சில மிளகாய் நல்ல காரமாக இருக்கும். இது கூட அந்த தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள். நான் தூள் பெருங்காயம் சேர்த்ததுனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கட்டி பெருங்காயம்னா எண்ணெயில் வறுத்து சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை ஒரு கொரன்னு ஒரு பொடியாக நம்ம அரைச்சிக்கணும். இது ரொம்ப மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சுண்டல் எந்த சுண்டலுக்குமே நீங்கள் இந்த பொடியை சேர்த்து செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கொண்டக்கடலை சுண்டல், பயிறு, தட்டைப்பயிறு எதுக்குனாலும் நீங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்திங்கன்னா இது ஒரு தனி டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சுண்டல்லையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பை பார்த்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பொடியை சேர்த்துடணும். ஏன்னா பொடி நல்லா அந்த எண்ணெயில் வதங்கிடுச்சுன்னா சுண்டல் போடும்போது நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பரட்டி தேங்காய் வெங்காயத்தோடு சேர்த்து பரட்டி விட்டுட்டோன்னு வச்சிங்களேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் விநாயகர் எப்படி வச்சுருக்கீங்க, விநாயகருக்கு என்னென்ன பலகாரங்கள் செய்வீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி மேஷ் பண்ணிவிட்டு இந்த சுண்டலை சேருங்க. எந்த சுண்டலாக இருந்தாலும் நல்லா குழவா வேக வச்சுட்டு அது கூட கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னு வச்சுங்களேன், சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் சேர்ந்து கிடைக்கும். இல்லைன்னா உதிரியாக இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியது தான்.
நம்ம சேனலில் நிறைய சுண்டல் வெரைட்டியும் போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆரோக்கியமான சமையல் நிறைய ரெசிபீஸு நம்ம சேனலில் இருக்குது. அதையும் பார்த்து உங்கள் அன்பான கமெண்ட்டுங்களை தெரிவிங்க. உங்கள் வீட்டில் விநாயகர் எப்படி கொண்டாடினீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. தேங்க்யூ.